நாடாளுமன்ற இரு அவைகளில் நான் ஆற்றிய ஆங்கில உரைகளுக்கு அதை தொகுத்து அணிந்துரை வாங்குவதற்காக கேரள முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களை சந்திக்க செல்லும்போது விமான நிலையத்திற்கே தொழிற்சங்க தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் அனுப்பி வைத்து என்னை வரவேற்று அருமை சகோதரர் பேபி அவர்கள் நானும் என்னோடு வந்தவர்களும் தங்குவதற்கு அரசு விருந்தினர் விடுதியிலே ஏற்பாடு செய்து அவரும் ஒரு துணைவியாருமே வந்து அன்றைய இரவு உணவருந்துவதற்காக அழைத்து சென்ற போது அதை நிதியமைச்சரும் அதிலே கலந்து கொண்டார். என் மீது மிகுந்த நட்பு கொண்டவர். எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை. அவர் பழைய திரைப்பட பாடல்களை கேட்பது அவருக்கு நேரத்தை சற்று போக்குவதற்கான ஒரே ஒரு கருவி. நானும் அப்படித்தான். என்னுடைய வாகனத்திலும் நான் படுத்திருக்கிற அறையிலும் ஒரு 900 பழைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். இப்பொழுது அவரோடு உணவருந்தும் போது கூட அவருடனே நான் கேட்ட பாடல்களை திருவிளையாடல், பாவ மன்னிப்பு, பாசமலர், பழைய படம் எல்லா பாட்டையும் எடுத்து போட்டார். நீங்கள் செம்மீனை போடுங்கன்னு அவர் செம்மீன் பாட்டுகள்லாம் எடுத்து போட்டார். இப்படிப்பட்ட நட்பு. அதனால் அவர் வந்திருக்காரு டிவியில் பார்த்தேன். உடனே புறப்பட்டு வந்தேன். அவங்க முக்கியமான கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவரை சந்தித்து ஒரு பொன்னாடை ஊற்றிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவருடைய பணிகள் தொடரட்டும். அடுத்த தடவை எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது நீங்களும் உங்கள் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் முன்பு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது 20 முக்கிய தலைவர்கள் அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு வந்து நண்பகல் விருந்து அறிந்து விட்டு போனார். அது அடுத்த தடவை நீங்கள் வரணுங்கிற வேண்டுகோளை மட்டும் விட்டேன். கூட்டத்துக்கு போயிட்டார் அவர். இதுதான் நடந்தது. ஒரு காப்பி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கிற வேறு எந்த கேள்விக்கும் என்னிடமிருந்து எந்த பதிலும் வராது. நான் நண்பருங்கிறதுனா அவரு பாலைவனத்தில் இருந்தாலும் பார்ப்பேன், பசுஞ்சோலையில் இருந்தாலும் பார்ப்பேன். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். நட்பு தான் நான் சேகரித்த உயர்ந்த செல்வம் என் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட நண்பர் மிஸ்டர் பேபி அவருக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஒரு நிமிடம் சந்திச்சுட்டு போகணுங்கக்காக வந்தேன். எந்த கருத்தும் நான் அரசியல் சம்பந்தமாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக வளாகத்திற்குள் சொல்ல மாட்டேன்.